அவர்களுடைய நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த தௌஹீதின் மற்ற தலைமை விடுத்தலுங்க, அரசியல் தலைமை, அந்த தலைமை, இளவு எல்லாத்தையும் விடுவாங்க. எம்எல்ஏ, எம்பி, எம்சி, அதை நான் சொல்லவில்லை. தௌஹீதின் பெயரால் ஒரு பகுதிக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு கிளைக்கு, ஒரு மாநிலத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர்களை அணுக முடிகிறதா? மென்மையான போக்கு காணப்படுகிறதா? அவர்கள்ட்ட அனுசரித்து பேசக்கூடிய பண்பாடு இருக்கிறதா? அல்லது தங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்ற அந்த ஆணவம் இருக்கிறதா? அந்த ஆணவத்தை கண்டுவிட்டு தௌஹீத விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு சமுதாயம் போவதா இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம எங்க என்ன துன்யா பேச இப்ப நமக்கு என்ன வேணும்? துன்யாவில் நான் எனக்கு ஒரு பெருமை வேணும்யா, என்னை கண்டா எனக்கு ஒரு 4 பேர் மதிக்கணும், நான் யாருங்கிற என்னை பத்தி 4 பேர் பேசணும், என்னை புகழணும், எனக்கு பட்டம் தரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஆகிட்டமா இல்லையா? அதுலயும் அவுட்டு. இந்த பதவி புகழ் வெறி இருக்கு பாருங்க, உத்தரம் விரும்பவே இல்லை, அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. இந்த அளவு உட்கார்ந்து இருக்கிறாரு, இவரை ஒத்தரமே நம்ம விரும்ப மாட்டேங்கிறோம். நீ விரும்பாட்டாலும் நான் சேர விட மாட்டேன், விரும்பாட்டாலும் நான் சேர விட முடியும், நான் எனக்குள்ள சேர்தான். யார் இப்படி பாக்குறமா இல்லையா? அப்ப மக்கள் வெறுத்தாலும் சரி, நஞ்சு மாதிரி வெறுத்தாலும் சரி, யார் அணுக முடியாம போனாலும் சரி, அணுகிறவனை ஆபாச வார்த்தைகளால் திட்டினாலும் சரி, நெருங்க முடியாத நிலையில தன்னை உயர்த்தி கொண்டாலும் சரி, அதை பத்தி கவலை இல்ல. இதான் இன்னைக்கு தௌஹீது. நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? அந்த மென்மையான அந்த சகோதரத்துவ அரவணைப்பு இருந்தால் இந்த தௌஹீத் எங்க போயிருக்கும்? எங்க போயிருக்கும்? எங்கேயோ போயிருக்கும். நம்மளை பார்த்து தாங்க வருவான். இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தாலும் சரி, தௌஹீதுக்கு ஒருத்தன் வர்றதா இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்து வருவான். பிரச்சாரத்தில் வரமாட்டான். வித்தியாசத்தை பார்க்கணும், இதையும் பார்க்கும் அதையும் பார்க்கும். இது நல்ல ஜமாத்தா இருக்க, இது கெட்ட ஜமாத்தா இருக்க அப்படின்னு இடம் ஓட்டு பார்த்து வரக்கூடிய ஒரு நிலையில நம்மிடத்துல கர்வம், ஆணவம், மமதை, பெருமை எல்லாம், தன்னை பற்றி தானே சுய தம்பட்டம் அடித்துக் கொள்வது எல்லாமே நிறைஞ்சு கிடக்குது. இது தௌஹீதா? புகழ்ல உரசினாலும் ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல நல்லா கேளுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுக்கு மாத்திரம் இல்ல, டோட்டலா மொத்த இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு உரைகளாக அது ஒன்னத்தான் சொல்லி காட்டுறோம். சொல்றோம், துன்யாவை விட ஆகிரத்து பெருசு. இதான் ஈமான் இருக்குதுங்கிறதுக்கே உரைகள். அதுதான் தௌஹீதுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். மூமின்கள் யார் தெரியுமா? மூமினை விளக்கலாம், 2 விதமா விளக்கலாம். ஒண்ணு, இன்னென்ன பண்புகளை சொல்லி வளர்க்கலாம். அல்லாஹ் அப்படியும் குர்ஆன்ல பல இடத்துல விளக்குறான். ஒரு இடத்துல பண்பை சொல்லி வளர்க்காம காட்டி வளர்க்கலாம். சிங்கம் இருக்குல்ல, சிங்கத்தை எப்படி வளர்க்கலாம்? அது ஒரு வால் இருக்கும், 4 கால் இருக்கும், காலில் எல்லாம் பெரிய பெரிய நகை இருக்கும், கோர பல்லு இருக்கும், பிடர்ல முடி இருக்கும், ஒரு அட்டில ஒரு மாட்டை சாட்சிக்கணும், இப்படியாக வளர்க்கலாம். அல்லது என்ன செய்யலாம்? படத்தை போட்டு காட்டி தருக்கு சிங்கம்னு காட்டலாம். படத்தை போட்டு ஈஸியா காட்டி இதான் சிங்கம், அல்ல புடிச்சிட்டு கூட காட்டிக்கலாம். இந்த பாரு சிங்கம். விளக்குற 2 வகை இருக்கு. அல்லாஹ் மூமின்களை 2 விதமா வளர்க்கலாம். எப்படி வளர்க்கிறான்? இன்னென்ன தன்மை இருக்கணும், இன்னென்ன மாதிரி நடக்கணும், இப்படி இந்த பண்புகளை வளர்க்கிறான். ஒரு இடத்துல இப்படி விளங்கினா புரிஞ்சுக்கிறான்னு நினைச்சுக்கிட்டா என்ன தெரியல, காட்டி வளர்க்கிறான். மூமினை ஒரு அல்லாஹ் எடுத்து காட்டுறான். எப்படி காட்டுறான்? லரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் மாடலாக காட்டுகிறான். யாருக்கு மாடல்? லில்லதீன ஆமனு, மூமினான மக்களுக்கு மாடல். யாரு மாடலாம்? இம்ராஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி இந்த பொம்பளை மாடல். ஒரு பொம்பளையை கொண்டாந்து நிப்பாட்டுறான், ஒரு பொம்பளையை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுறான். இந்த பார் பொம்பளையை பார், நீ மூமினா இருந்தா இந்த பொம்பளை மாதிரி நடக்கணும், இந்த பொம்பளை மாதிரி உன்னுடைய வாழ்க்கை அமைக்கணும்னு சொல்லி ஒரு ஆம்பளைய கூட காட்டல. ஆம்பளைய காட்டினா என்ன பண்ணுவான்? ஒரு நபியை காட்டிருக்கலாம். அல்ல நபியை காட்டல. நபியை காட்ட என்ன பண்ணுவான் தெரியுமா? நபிக்கு முடியும், நமக்கு முடியுமாமா? இவன் நபியை காட்டிட்டா, நபி என்னங்க அவர் வகி வருது, அல்லாஹ் பாக்குற, அல்லாஹ் சுருக்கத்தை பாக்குறாரு, அல்லாஹ் காட்டுறா, அவருக்கு முடியும், எங்களுக்கு முடியுமா? அப்படிமா நபி அல்லாஹ் காட்டல. ஒரு ஆம்பளை காட்டுறான்னு வைங்க, பொம்பளை தான் சொல்லிடுவாங்க, ஆம்பளைக்கு முடியும், எங்களுக்கு முடியுமா அப்படின்றாங்க. பலவீனர்கள் கருதப்படக்கூடிய பொம்பளையில இருந்து ஒரு பொம்பளையை தேர்ந்தெடுத்து நீ மூமினா இந்த பார், இந்த பொம்பளையை காட்டுறீங்களா? இந்த பெண்ணை பார், எங்க பார்க்க சொல்றான்? எந்த அம்சத்துல பார்க்க சொல்றான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் சொல்லிவிட்டு இது காலத், அந்த பெண்மணி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ரப்பி புனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வ நஜ்னி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். இறைவா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தா. அந்த பெண்ணு கேட்டார்கள். இந்த பெண் இருக்க ஃபிரௌனுடைய மனைவி, அந்த பொம்பளை என்ன கேட்டுச்சான்? சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தான் கேட்டுச்சு. எப்ப கேட்டுச்சு?
அந்த பொம்பளைக்கு ஒரு மாளிகை ஏற்கனவே இருந்துச்சு. ஃபிரௌன்கிறவன் ராஜா மன்னன், ஃபிரௌனுடைய மனைவிங்கிறவங்க ராணி. ராஜாண்ட ராணி. அப்ப ராஜாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா மரியாதையும் அந்தஸ்தும் செல்வாக்கும் புகழும் அதிகாரமும் ராணிக்கு உண்டு. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருப்பாங்க? ராஜாண்ட எந்த மாதிரி ராஜா? ஜனநாயக நாட்டு ராஜாவா? கேள்வி கணக்கு கேட்க ஆள் இல்லாத ராஜா. என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஒருத்தனை கொள்ளலாம், ஒருத்தனை கொள்ளாம விடலாம், யாரும் கேட்கல. அந்த மாதிரி ராஜா. அந்த மாதிரி ராஜான்னா ராஜாவுக்குள்ள அதிகாரம் ராணிக்கும். அப்ப இந்த ராணிக்கு ஒரு அரண்மனை இருக்குது, பலவிதமான வசதிகள் இருக்கு. தங்க ஆபரணங்களுக்கு பஞ்சம் இல்ல, நகை நட்டுகளுக்கு பஞ்சம் இல்ல, ஆடைகளுக்கு பஞ்சம் இல்ல, நீச்சல் குளத்துக்கு பஞ்சம் இல்ல, பல்லுக்கு பஞ்சம் இல்ல, தூக்கிட்டு வர ஆட்களுக்கு பஞ்சம் இல்ல, ஏவலாளிகளுக்கு பஞ்சம் இல்ல, எல்லாம் மறக்கத்தான் இருக்குது. இவ்வளவு அந்த அம்மாவுக்கு இருக்குது. ஃபிரௌனுடைய மனைவி இருக்கிறாங்களே அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க? நம்ம புருஷன் சொல்றது தப்பு, இந்த சோத்துக்கு இல்லாம இருக்கார மூசா, இவர் சொல்றது கரெக்ட். அவங்க வழங்குறாங்க. ஃபிரௌன் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம். அவனை எதிர்த்து போராட்டத்தில் இறங்கி இருக்கிறவர் மூசா. மூசா யாரு? அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவர். அப்படிப்பட்ட மூசா. அப்ப மன்னனுக்கு மனைவியாக இருந்து கொண்டு மூசா சொல்றது கரெக்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு மனசுல வச்சிருக்கலாம். மனசுல வச்சா மாடலா இருக்க மாட்டான்ல, மனசுல வச்சா ஒரு சராசரி மூமினா இருந்திருக்கலாம். அந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? மனசுல வச்சுக்கல, புருஷன்ட்டே போய் என்னடா அரண்மனை, என்னடா அரண்மனை, நீ சொல்லுகிறோம் போயிடா. மூசா சொல்றாரு கடவுள், ஒரு கடவுள் சொல்றாரு, அதான் கரெக்டான கடவுள். நீ சொல்ற கடவுள் சரியில்லை, நீ கடவுள் இல்ல, நீ யார கடவுள்னு சொல்லி அவனு கடவுள் கிடையாது. இவர் சொல்றது ஒரு கடவுள் சொல்றாரு, அல்லாந்து அந்த கடவுள். அதை நான் ஏத்துக்கிட்டேன். மூசா அல்லாவுடைய தூதர் ஒப்புக்கொண்டேன். இப்ப என்ன ஆகு? இப்ப என்ன ஆகுங்க? அரண்மனை போகும், அந்த வாசகம் போகும், அந்த அதிகாரம் போகும், அந்த ஆடை நகை நட்டு அணிகலன் எல்லாம் போகும். போகும் எனக்கு உங்களுக்கு தெரியும். இப்படி சொன்னோம்னு சொன்னா எல்லாத்தையும் பறிச்சுக்கிடுவான், வெளியே விட்டுருவான், நல்லா தெரியும். ஓடா அந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? இவளையும் சொல்லிவிட்டு மனுவை அங்க போடுது. ரத்தி புனிலி எதுல எதுல மாடல் தெரியுமாடா? அல்லா கேட்கிறான். அந்த பொம்பளை எதுல மாடல் நினைக்கிற? அழகான கூந்தல்ல மாடலா, முக வெட்டுல மாடலா, அணிஞ்சிருக்கிற ஆடையில மாடலா, தொழுகிற இபாதத்துல மாடலா, நோம்புல மாடலா, ஜக்காத்துல மாடலா, எதுல மாடல் தெரியுமா? இது கால அந்த அம்மா சொன்னாங்களே அதுல மாடல். என்ன சொன்னாங்க? ரப்பி புனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா ஜன்னத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தா. கணக்கு போட்டுக்காங்க. இந்த அம்மா பாருங்க, இந்த அரண்மனை பிசாத்து, அது அரண்மனை, அது மாளிகை. கணக்கு போடுதா? அதான் மாடல். மூமினுக்கு மாடல் இதுதான். இப்படி நடக்கல. நீ அந்த அம்மா கணக்கு போடுது. இந்த அரண்மனை நல்லா தான் இருக்குது, இந்த அரண்மனை எல்லா வசதி இருக்கத்தான் செய்யுது, இந்த அரண்மனையிலும் கேட்டெல்லாம் கிடைக்கத்தான் செய்யுது, இங்கேயும் கௌரவம் இருக்குது. அந்த அம்மா கணக்கு போடுது, இது ஒரு 25 வருஷத்துக்கு நிக்காத, அது காலகாலத்துக்கு நிக்குமே, இதுல கேட்டதெல்லாம் கிடைக்காத, அதுல கேட்டதெல்லாம் கிடைக்குமே, இதுல எடுத்தா குறையுமே, அங்க எடுத்தா குறையாத, இப்படின்னு கணக்கு பண்ணி அந்த அம்மா பாக்குது. அது பெருசாவும் இது சிறுசாவும் தெரியுது. எது அங்க கிடைக்கக்கூடிய, அல்லாஹ்ட்ட கிடைக்கக்கூடிய, ஜன்னத்துல கிடைக்கக்கூடிய அரண்மனை பெருசாக, இந்த ஃபிரௌனிடத்தில் இருக்கிற அரண்மனை சிறுசா தெரியுது. ரப்பி புனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, ஜன்னத்துல எனக்கு ஒரு அரண்மனையை தா. முடிஞ்சு போச்சா? இது மாடல், இதுதான் மாடல். நீ மூமினா இருக்கிறேன்னு சொன்னா இப்படி இருக்க முடிஞ்சா நீ மூமின், இல்லடா போ நீ மூமின் இல்லன்றால. இன்னொன்னு என்ன? அடுத்த அந்த அம்மா சொல்லுது, அரண்மனை போச்சு, ஆடு அணிகளை நகை நட்டு எல்லாம் போச்சு, அதோட விட்டுருவானா? அதோட விட்டுருவானாங்கிற இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிட்டு மிதிக்குவான். அடி அது வேற இருக்குது. எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு சும்மா விடுவானாவ? என்னடா நம்முடைய வீட்டுல நமக்கு எதிர்ப்பான், நம்மளை எல்லாரும் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பொம்பளை வந்து நம்மளை எதிர்க்கிறான்னு போட்டு மிதிக்க மாட்டானா, உதைக்க மாட்டானா, சித்திரவதை பண்ண மாட்டானா? பண்ணுனா. அந்த அம்மாவுக்கு அதுவும் தெரியும். இவனை மறுத்தோம்னு சொன்னா, மூசாவை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஆகிரத்தை நம்பணும்னு சொன்னா, இருக்கிற சுகமெல்லாம் போகும், இல்லாத துன்பம் எல்லாம் சுமத்தப்படும். தெரியும் அந்த பொம்பளை, தெரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சாங்க. அடிக்கிறான், உதைக்கிறான். அவன் மட்டுமா? எல்லாரையும் அடிக்க விடுறான். சமுதாயம் இப்படி மிதிங்கிறான். ஒரு பொம்பளைய போட்டு எல்லாம் அடிக்கிறான், சித்திரவதை பண்றான், மிதிக்கிறான். அந்த அம்மா கேக்குது, ஓ நஜ்ஜினி, இறைவா என்னை காப்பாத்து, மின் ஃபிரௌன வ அமலிஹி, இந்த ஃபிரௌனிடம் இருந்தும்
இவனுடைய சித்திரவதையிலிருந்து என்னை காப்பாற்று, உனஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த